மிக கோடான கோடி தமிழ் சொந்தங்களுக்கு இன்னைக்கு இதயத்தில் இடம்பெற்று விட்டார். அதே மாதிரி இந்த விழாவில் தலைமையேற்றுக்கின்ற அண்ணன் சபாநாயகர் அண்ணன் அப்பா அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் பாளை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல் வஹாப் அவர்களே, மாவட்ட தலைவர் பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் ஜெகதீஷ் அவர்களே மற்றும் இந்த கல்லூரியுடைய முதல்வர் மற்றும் பேராசிரியர் அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழகத்துக்கு மட்டும் இந்த தமிழக பருவ திட்டத்தை தொடங்கி வைக்கவில்லை. என்னைய மாதிரி ஒரு தொண்டர் இன்னைக்கு ஒரு திருநெல்வேலிய மாநகராட்சி மேயராக வரணும்னு நினைத்து என்னைக்கு அந்த மாதிரி என்னைய ஒரு மேயராகி அழகி பார்த்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னைக்கு நான் பதவியேற்பு விழா நாளைக்கு மாநகராட்சியில் பதவியேற்பு விழா இருக்கிறது. முதல் விழா அரசு விழாவாக இருக்கட்டும் என்று இன்னைக்கு அந்த பெருமை எனக்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் மாணவ செல்வர்களுக்கு இந்த விழாவை கலந்து கொள்ளும் போது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. எங்களுக்கெல்லாம் படிப்பு வசதிக்கு அந்த காலத்தில் வசதி வாய்ப்பு கிடையாது. நாங்களாம் ஒரு பைசா 2 பைசா வீட்டில் வாங்கினாங்க, அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். இன்னைக்கு மாணவருடைய செல்வர்கள் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காருன்னா நீங்கள் மாணவர்கள் இங்கே தலை நிமிர்ந்து நின்று செல்லலாம். ஏன்னா நீ வீட்டில் எந்த காசு அப்பா அம்மாவுடைய பெற்றுக்கொண்டு நீங்கள் வாங்கணும்னு இல்லை. உங்களுடைய வங்கி கணக்கில் எடுத்துனா உங்களுடைய ஏடிஎம் எடுத்து இன்னைக்கு 500 ரூபா 1000 ரூபாய் எடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் யாருடைய கையேந்தி நிற்க வேண்டாம் என்று சொல்லி நீங்க தமிழகத்துடைய முதல்வர் உங்க கையில் காசு உங்க கையில் பணம் அப்படின்ற ஒரு மாபெரும் திட்டத்தை நீங்க உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவிலே ஏன் உலகத்திலே நீங்க இப்படி ஒரு முதலமைச்சரை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு எந்த திட்டங்களை தொடங்கி அப்படி பஸ் இலவச பஸ், அதே மாதிரி மாணவர்கள் மாணவிகளுக்கு 1000 ரூபா. என்னுடைய அண்ணன் மகள் இன்னைக்கு சாதாரண ஒரு மாநகராட்சி தொடங்க பள்ளியில் படிச்சிருக்கிறவர்கள் இன்னைக்கு நாமக்கல் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சொல்லுதப்பா 1 ரூபா கூட வேண்டாப்பா, இன்னைக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழக முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய பணம் எனக்கு போகுது என்று அப்படி ஒவ்வொருடைய மகளிருக்கு அப்படி ஒரு மாணவர்களுக்கு ஒரு திட்டம், மாணவர்களுக்கு திட்டம். எங்கள் காலத்துலலாம் படிக்கக்கூடிய காலங்களெல்லாம் தகப்பனார்கிட்ட நாங்கள் அந்த காசை வாங்கினோம், அவளை கஷ்டப்பட்டு வாங்கணும், அவளை அழுது தான் வாங்கணும். ஏமா காலைல 5 நிமிஷம் கொடுங்கன்னு அப்படின்னு. இன்றைக்கி நானும் ஒரு படிப்பு கம்மினாலும் இன்றைக்கி தமிழகத்தில் திருநெல்வேலி மாநகராட்சியில் ஒரு மேயராகி பார்த்து அழகு பார்த்துருக்காரு. என்ன காரணம்? தமிழகத்தோட இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைக்கிறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி வருங்காலம் உங்கள் கையில் இருக்கு, மாணவர்கள் கையில் இருக்கு. வருங்காலம் இதே மாதிரி இதை தொடர்ந்து தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆண்டாண்டு காலமாக ஒரு 25 ஆண்டு காலமாக அவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக பணி செய்து தமிழகத்துக்கு வழிநடத்தணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.